ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 52:1. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பலனற்றவளாக நாம் காணப்படுகிறோம். பலனே இல்லைங்க. என்னைக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல, என்ன நடக்குமோ எனக்கு தெரியல, நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல, அப்படின்னு கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறோம். சரிங்களா? என் குடும்பத்திலையும் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை, என் வாழ்க்கையிலும் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை, பிள்ளைங்க ஜீவியத்திலையும் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. டோட்டலி அப்செட் ஆகி எதுக்கு தான் ஏன் அந்த உலகத்தில் வாழ்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்த பைபிள் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். நீங்க யாரு? who you are? யாரு? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? சமூகத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு ஆஃபீஸர், ஒரு உயர் அதிகாரி, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு உயர் அதிகாரி, அவர் சும்மா எப்பவும் போன மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஒரு இதுக்காக போகிற ட்ரெஸ் அப்போ தான் கழட்டி சீட்டில் பக்கத்து சீட்டில் வச்சுக்கிட்டு அவர் இறங்கி வெளியே போகிறார். போகும்போது ஏதோ பழம் வாங்கும்போது ஒருத்தன் வந்து பயங்கரமாக தகராறு பண்ணிட்டான். ஒரு தாதா மாதிரி இருந்துட்டு எனக்கு காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். இவர் சொல்கிறார், வேணாம் டேய் போடா, நான் எனக்கு பிஸியாக இருக்கேன், பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு பையன்கிட்ட வாங்க. ஆனால் அவன் அந்த குடிகாரன் விட்ட பாடில்லை. சொல்லி சொல்லி பார்க்குறா, ஒன்றுமே நடக்கலை. நேராக போய் எனக்கு காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஷர்ட்டுக்கு மேலே உள்ள காரில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறார். அதை பார்த்தோன்னு ஓடுறான். இருந்த இடம் தெரியாம ஓட்டான். நம்ம யார்கிட்ட விளையாடுறோம்? எப்படிப்பட்ட விளையாடுறோம்? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷன் உண்டால், சீயோனை பற்றி ஆண்டவர் பேசுறார். நீ யாரு? ராகாபை துண்டித்ததும் வரு சர்ப்பத்தை மிதித்து போட்டதும் நீதான் அல்லவா? ஆர்டினரி பர்சன் சார். நீ சாதாரண மனுஷங்க இல்லை. என் அன்பு சகோதரி, சாதாரணமானவர்கள். எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் சாதிச்சுட்டு வந்திருக்கிற. உன் காலுக்கு கீழே மிதிப்பட்டு இருக்கிற காரியத்தை பாரு. ஆனா இன்னைக்கு காலையிலே உட்கார்ந்து, ஐயோ எனக்கு வல்லமையில, எனக்கு பலனும் இல்லை, எனக்கு அது வந்துட்டு, எனக்கு வாய முதல்ல மூடு. அநேருக்கு எதிரே இந்த வாய் தான். புலம்பல் 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 புலம்பல். அது நிப்பாட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃப்ரெஷ்ஷாக நீ ஃபீல் பண்ணா, யூ நீட் த ஃப்ரெஷ் அனாய்டிங். வல்லமை தரித்துக்கொள். யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீ காலை எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு பாடு. பக்தன் சொல்ல, பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் என் இன்னல்களே. அந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்த உடனே உனக்கு எதிராக இருக்கிற அந்த பிரச்சனை ஓடும். எப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ் எடுத்து போட்டாரோ ஓடிட்டானா, இதை போலத்தான் நீ அதை நிறைய நேரங்களில் அந்த வல்லமையை போடாமல் இருக்கிற இல்லையா? யோசித்து பாருங்க. யூ ஹாவ் அ பவர்ஃபுல் வெப்பன். உனக்கு வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் இருக்கிறது. என்னவென்று தெரியாது, தேவன் தம்முடைய சகல அதிகாரங்களையும் சகல வல்லமையும் உனக்காக கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். நான் வல்லமை உள்ள மனிதன் சொல்லணும், அப்போதான் சாத்தான் வைக்கப்படுவான். நான் பயங்கரமானவன் சொல்லணும், அப்போதான் சாத்தான் வைக்கப்படுவான். இன்றைக்கு வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனை நீ கடந்து இருந்தாலும் பயப்படாதே. ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. தண்ணீர்களை கடக்கும் நான் ஓடுட இருப்பேன், ஆறுகளை கடக்க பொழுது அவைகள் உண்மை புரளுவதில்லை, அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் என்ற அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், ஆபிரகாமின் தேவன் இன்று உன்னோடு கூட இருக்கிறார். தானியேலின் தேவன் உன்னோடு இருக்கிறார். பேதுருவின் தேவன் உன்னோடு இருக்கிறார். யோவானுடைய தேவன் உன்னோடு இருக்கிறார். பவுலுடைய தேவன் உன்னோடு இருக்கிறார். இஸ் த சேம் yesterday, today and forever. எல்லா நாளிலும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு தரிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நாளை ஜெயம் எடுக்க வேண்டியதுடைய பொறுப்பு. இந்த நாளை ஜெயத்தின் நாளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் குறிப்பில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது என்னுடைய வெற்றி நாள். ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றி நாளுக்குள்ளே நீங்கள் போக போகிறீர்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக, வெற்றி நாளாய் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.